பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். ஏமாற்ற ஒரு மனிதன் ஒரு நாள் ஏமாற்றப்படுவான். சில நேரம் கேட்குறோம், நான் ஏமாற்றாததில்லை. ஒருத்தர் என்னை கேட்டார், நான் ஏமாற்றாததில்லை, நான் செய்யாத காரியம் இல்லை, கர்த்தர் என்னையும் மாற்றுவாரா? நிச்சயமா. ஏன்னா யாக்கோபு ஏமாற்றினான், தன் தகப்பனை ஏமாற்றினான். அது எப்போ? மரணத்தருவாயில் இருக்கிறான் தகப்பன். தன் முதிர் வயது காலம் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி ஆவலோடு ஆசீர்வதிக்க காத்திருக்கும் போது மூத்தவனுடைய ஆசீர்வாதத்தை இளையவனாய் இருந்த யாக்கோபு ஏமாற்றி பெற்றுக்கொண்டான். இப்படி பெற்றுக்கொண்டு போனவன் சரி, போன இடத்துலையாவது நல்லா இருந்தானா? அவன் போகும்போதே எப்படி போகிறான்? உங்கள் வேதத்தை அப்படியே எல்லாரும் திருப்பி எடுங்க. ஆதியாகமத்திலே 29ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை எல்லாரும் தேடி கையில் எடுப்பீங்களா? அங்கேயும் போய் ஒரு பெரிய உதவி செய்கிறவனை போல தன்னை காட்டிக்கொண்டான். ஆனால் அவன் குணம் மாறலை. அங்கே போயும் தனக்கு முடிந்த அளவு எவ்வளவு ஏமாற்ற முடியுமோ அத்தனை ஏமாற்றினான். ஒரு நாள் உணர வேண்டிய காலம் வரும் என்பதை மறந்துடாதீங்க. இயேசு சொன்ன ஒரு வார்த்தையும் நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளணும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் 22:11-12 வாசிக்கிறோம், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அக்கிரமம் செய்கிறவன் இன்னும் அக்கிரமம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைகளுக்கு ஏற்ற அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. அது அன்னைக்கு. இது எல்லாரும் நம்ப, ஆமா முடிஞ்ச பிறகு என்னைக்குன்னு பார்த்துக்குவோம் அப்படிமோ. ஆனா யாக்கோபுக்கு தான் உயிரோடு இருக்கிற நாட்களிலே ஒரு நாள் தனிமையில் போராட்டம் வந்தது. உங்கள் வேதத்தை எல்லாரும் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்துக்கு அப்படி எல்லாரும் திருப்பி கேட்கலா? அப்படி திருப்பி எடுக்கிற வரைக்கும் அல்லேலூயா. யாக்கோபு போல ஜெபித்திட விசுவாச ஜெபமிரனானி, யாக்கோபு போல ஜெபித்திட விசுவாச ஜெபமிரனானி, நீரெல்லை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீரெல்லை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மையினா போகவில்லை, உண்மையினா போகவில்லை. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தா ஜெயம் ஜெயமே, ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தா ஜெயம் ஜெயமே. யாக்கோபு போல ஜெபித்திட, யாக்கோபு போல ஜெபித்திட விசுவாச ஜெபமிரனானி, நீரெல்லை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீரெல்லை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மையினா போகவில்லை, உண்மையினா போகவில்லை. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தா ஜெயம் ஜெயமே, ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெயத்தா ஜெயம் ஜெயமே.
ஜெபத்தால தான் ஜெயம் உண்டு. ஆமென். ஆனா யாக்கோபு போல ஜெபிக்கிறது எப்படி ஜெபிக்க முடியும்? யாக்கோபு தனித்திருக்கிறான். ஒரு மனுஷன் இரவு முழுவதும் போராடி அவன் ஜெபித்து கொண்டு காத்திருந்தான். அவர் கேட்டார், விடிய போதப்பா என்னை விட்டுருப்பான்னாரு. அவன் சொன்னான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உங்க விடவே மாட்டேன். அவர் கேட்டார், ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டார். என்ன கேட்டார்? உன் பேர் என்னப்பா? அவன் சொன்னான், யாக்கோபு. இனிமேல் உன் பேர் யாக்கோபு இல்லை, இஸ்ரவேல். அந்த பேரில் தான் இன்றைக்கும் தேசம் இருப்பதை நீங்கள் மறக்கக்கூடாது. ஆனால் இந்த யாக்கோபு ஒரு காலத்தில் எப்படி இருந்தவன்? தகப்பனை முதிர் வயதிலே கண் பார்வை இழந்த ஒரு மனிதனை ஏமாற்றினவன். அது மட்டுமல்ல, தனக்கு பெண் கொடுத்த மாமனை ஏமாற்றினவன். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்க கேட்போமா? யாக்கோபு பிரயாணம் பண்ணி, யாக்கோபு அந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்ட பின்பு அந்த பெத்தேலிருந்து பிரயாணம் பண்ணி கீழ்த்திசையாரின் தேசத்தில் போய் சேர்ந்தான். கீழ்த்திசையாருடைய தேசத்திலே போய் சேர்ந்தான். அங்கே வயல்வெளியிலே ஒரு கிணற்றையும் அதனருகே மடக்கி இருக்கிற 3 ஆட்டு மந்தைகளையும் கண்டான். முதல்ல போய் பார்த்த உடனே என்னதான் பார்த்தான்? ஆடுதான். ஏன்னா அவன் தொழில் கூடாரவாசி, ஆடு மேய்க்கிற தொழில். அங்கே போகிறான். உடனே கண்ணில் ஒரு காட்சி வருது. ஒரு கிணறு, அதுக்கு பக்கத்தில் 3 மந்தைகள் மடக்கி இருக்கிற ஆட்டு மந்தைகளையும் கண்டான். அந்த கிணற்றிலே மந்தைகளுக்கு தண்ணீர் காட்டுவார்கள். ஆட்டு மந்தைகளுக்கெல்லாம் தண்ணீர் காட்டுவாங்க. எப்போ? அந்த கிணற்றின் வாயில் ஒரு பெரிய கல்லினால் அடைக்கப்பட்டிருந்தது. அது பெரிய கல். சில நேரம் நமக்குள்ள இருக்கிற கல்லை எடுக்க முடியாதுன்னா நமக்கு அநேக ஆசீர்வாதம் வந்து சேர மாட்டேங்குது. அந்த பெரிய கல் அங்கே கிணற்றில் வைக்கப்பட்டிருந்தது. அவ்விடத்தில் மந்தைகள் எல்லாம் சேர்ந்த பின் காலையில ஆடு மேய்க்க போற எல்லா மேய்ப்பர்களும் ஆட்டை மேய்ச்சிட்டு சாயந்தரம் திருப்பி மந்தையை மடை கொண்டு வராங்க. அந்த மந்தைகள் எல்லாம் வந்து சேர்ந்த பின் கிணற்றின் வாயில் இருக்கும் கல்லை, கிணற்றுல வாயில இருக்கிற கல்லை மேய்ப்பர் புரட்டி ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி மறுபடியும் கல்லை முன் இருந்தபடி கிணற்றின் வாயில் வைப்பார்கள். ஒரு பக்கம் இந்த பாதுகாப்புக்காக அந்த கல். ஆனா பெரிய கல். மார்க் 16ஆம் அதிகாரத்திலே பெண்கள் போனதும் இயேசுவின் கல்லறை மேல் வைக்கப்பட்டிருந்த பெரிய கல்லை நமக்கு யாராவது புரட்டி தள்ள மாட்டாங்களா அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு ஒரு கேள்வியோடு போனாங்க. ஆனால் அங்கே கல் புரட்டப்பட்டிருந்தது. அந்த கல்லை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 27:66 வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவலும் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். 60ஆம் வசனம். அதே இதில் 60. தான் கண்மலையில் வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து, அந்த இயேசுவின் சரீரத்தை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனா அதே கல்லில் அவங்க வந்து பாதுகாத்து சீலும் வச்சுட்டு போயிட்டான். அந்த கல்லை புரட்டி தள்ள ஒரு தூதன் அனுப்பப்பட்டான். அப்படி அனுப்பப்பட்ட போதுதான் இவங்க போகிறாங்க. அங்கே அந்த தூதன் உட்கார்ந்து இருக்கிறான். இதோ இயேசு தேடி வந்திருக்காங்க சுகந்த வர்க்கமிட. அங்கே போய் பார்த்தா கல் புரட்டப்பட்டிருக்க கண்டாங்க. யார்கிட்டையாவது கேட்போன்னா அங்கே ஒரு தோட்டக்காரன் நின்றார். யார் அவரு? இயேசுவான். அவர் தான் தோட்டக்காரனாக நின்றார். தோட்டக்காரனுடைய வேலை என்ன? கொத்தி எரு வச்சு உரமிட்டு பார்க்குறது. அந்த உண்மை தான் அத்தி மரத்தில் சொன்னார். இந்த அத்தி மரம் ஒன்றும் கொடுக்காம வேஸ்ட்டாக இருக்க, வெட்டி போட்டுருமான்னா. அந்த தோட்டக்காரன் சொன்னான், ஐயா இன்னும் 1 வருஷம், இன்னும் கொஞ்சம் பார்ப்போம், இல்லைன்னா வெட்டிடுவான்னா. எனக்கு அன்பானவர்களே, இதே போல கல் இங்கேயும் பார்க்கிறோம். பல இடங்களில் இந்த கல்லை குறித்து எழுதப்பட்டும் இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே ஒரு கல்லை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோவான் 11:38-39 வசனத்தை பார்க்கலாம். அப்பொழுது இயேசு
மறுபடியும் 38 தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள். ஏன்னா ஒரு ஆரியத்தை நாம செய்ய வேண்டியதை செய்யணும். அவர் வார்த்தை அனுப்புவார், நாம செய்ய வேண்டியது செய்யணும்ல. கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரி அது 4 நாளாச்சு. அப்பதான் சொன்னாரு, நீ விசுவாசிக்கன்னா அதை காண முடியும். அந்த வார்த்தை போகணும்னா அந்த கல் என்ன செய்யணும்? அகற்றப்பட வேண்டும். அவர் உடனே வந்தோடனே லாசரு எந்திரிச்சுவான்னு சொல்ல, கல்லை எடுத்து போடுங்க சொன்னார். எடுத்து போட்டோடனே ஜெபம் பண்ணார். அப்புறம் தான் கூப்பிட்டார். பிதாவே, எனக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறான், ஆனாலும் சுற்றி இருக்கிற ஜனங்கள் இதை பார்க்கும்படி சொன்னேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு லாசருவே எழுந்து வான்னா, அந்த கல்லறையிலிருந்து என்ன செய்தான்? எழுந்து வந்தான். ஏன்னா கல்லை குறித்து வேதத்தில் பல இடத்துல இருக்கு. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16 18 வரை வாசிக்கும் போது பேதுருவை பார்த்து சொன்ன ஒரு வாரியத்தையும் அங்கே வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16 வாசிக்கும் போது சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக நீர் ஜீவனுள்ள தேவனுடைய. சீசர்கிட்ட கேட்டாரு, எல்லாரும் ஜனங்களை என்ன சொல்றாரு? அவர் சொன்னா, சிலர் எலியாங்கிறாங்க, சிலர் யோவான் சொல்றாங்க, சிலர் யோவான் ஸ்நானன்னு சொல்றாங்க. நீங்க என்னப்பா சொல்றீங்க? அவங்க எப்படி வேணா சொல்லட்டும். அதுல உடனே பேதுரு முந்திக்கிட்டார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். உடனே அவர் சொன்னார், நோக்கி யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லிட்டு, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த கல் எப்படிப்பட்டது? சில நேரம் மறுதலிக்கும், சில நேரம் மாறி போயிடும். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். ஏன்னா சில திறவுகோலை வித்தாங்க, அது தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா பரவது சாவி செஞ்சு தங்கச்சாவி வித்த காலம்லாம் உண்டு. அப்படி அன்னைக்கு ஆண்டவருக்கு ஆண்டவிட்டு விட்டாருன்னு எனக்கு தெரியல. சாவி என்னஞ்சிறாங்க, ஆண்டவர் யார்கிட்ட கொடுத்தாரு? மறுதலிச்ச பேதுரு. அவர் அறியேன், எனக்கு தெரியாது, நீங்க சொல்றதே விளங்கலை, யாருன்னே புரியலை. என்ன அவனை பார்த்தா சொன்னார், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், இது பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அது மட்டுமல்ல, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ எவைகளை கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்தில் எதை கட்டவிழ்க்கிறாயோ அது பரலோகத்திலையும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும்னு சொல்லி சொன்னார். எனக்கு அன்பார்களே, இங்கே பார்க்குற கல் என்னன்னா, மெய்ப்பர்கள் கிணற்றை மூடி வைக்கிறதுக்கு கல். ஏன்னா பழைய காலங்களில் பார்த்தீங்கன்னா திலா கிணறும்பாங்க, திலா வச்சு இறைக்கிறது. இப்போ அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ கிணத்துக்கும் போகிறதில்ல, பெண்கள் தண்ணியும் தூக்குறதில்ல. ஏன்னா அவ்வளோ சத்துள்ள பெண்கள் இப்போல்லாம். 2 குடம் தூக்குற பெண்களும் உண்டு. ஆனால் இப்போ 1 குடம் தூக்குறக்கே முடியாதவங்க தான் வீட்டில் போகும்போதே சொல்லிடுவாங்க. எல்லாம் அதுவும் கூட குடிக்கிற தண்ணியாவது இந்த கிராமத்தில் எடுக்க போனாங்க. இப்போ RO வாட்டர் வந்துச்சு. ஒரு வீட்டில் எவ்வளோ உப்பாக இருந்தாலும் சரி, அதை மாத்திரக்கு மிஷினை கண்டுபிடிப்போம், நல்ல தண்ணி தேட மாட்டோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆடு மேய்ப்பர்களுக்கு ஒரு பொதுவான கிணறு உண்டு. அந்த கிணத்துல ஒரு கல் மேலே மூடிக்கு பதிலாக கல்லை வச்சுருவாங்க. எல்லா மேய்ப்பர்களும் தங்கள் ஆடுகளை மேய விட்டு சாயந்தரம் கொண்டாந்த உடனே மொத்தமாக வந்த உடனே அங்கே அந்த கல்லை எடுப்பாங்க, எல்லா ஆடுகளுக்கும் தண்ணி காட்டுவாங்க. அதன் பிறகு அந்த கல்லை தூக்கி திருப்பி வச்சுட்டு போவாங்க. இந்த வழக்கம் இதை அவனுக்கு தெரியாது. யாருக்கு? யாக்கோபுக்கு தெரியாது. இங்கே வாரான், அவன் கண்ணுக்கு படுறது ஒரு கிணறு இருக்குது, அது மேலே ஒரு கல் இருக்குது, 3 ஆட்டு மந்தை அருகாக மடக்கப்பட்டு இருக்கிறது. வாசிங்க. அப்படி மடக்கப்பட்டிருக்கிற அந்த கிணற்றையும் கல்லையும் கண்டான். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்தில். அதை கண்ட உடனே இவங்க போய் சொல்கிறாங்க, அந்த பெண்கிட்ட கேட்குறான்,
யாக்கோபு அவர்களை பார்த்து, ஆ சகோதரரே, நீங்கள் எவ்விடத்தார் என்றான். சரி. அவர்கள், நாங்கள் ஆரான் ஊரார் என்றார்கள். அப்பொழுது அவன், நாகூரின் குமாரனாகிய லாபானை அறிவீர்களா என்று அப்ப கேட்டான். நான் கேட்கிறேன், ஏன்னா புது இடம், யார்கிட்ட எப்படி கேட்கறது தெரியாது. அறிமுகம் வாங்கிக்கிறார். லாபானை அறிவீர்களா என்று கேட்டான். அறிவோம் என்றார்கள். அறிவோம் என்றார்கள். அவன் சுகமாய் இருக்கிறானா என்று விசாரித்தான். சரி. அதற்கு அவர்கள், சுகமாய் இருக்கிறான். அவன் குமாரத்தியாகிய ராகேல் அதோ ஆடுகளை ஓட்டி கொண்டு வருகிறாள் என்று சொன்னார்கள். ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் டைரக்டா சொல்லலை. அப்படி தெரிஞ்சுதான் மாமனாரை மரியாதையாக பேசியிருப்பான். சுகமா இருக்கிறானா அப்படின்னு கேட்டிருக்கான். வார்த்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். மாமனாருக்கு இப்போ இந்த காலத்தில் மரியாதை அப்படித்தான் இருக்கு. ஏன்னா அந்த காலத்திலேயே மரியாதை கெட்டு போயிருக்கு. இப்போ சொல்கிறோம், கற்றுக்கொள்ளணும். மாமனார்கிட்ட பேசும்போது எப்படி பேசணும், நேராக பேசும்போது பொண்ணை கொடுக்குற மாமா தெரிஞ்சுட்டு தான் மரியாதையை பேசியிருப்பான். நல்ல வேளை அதை சொல்லலை போய் அவங்க. என்கிட்ட எப்படி கேட்டாங்கன்னு கேட்டவொன்னே அந்த பெண்கள் பாவம் சொல்லாமல் இருந்தாங்க. அவன் சுகமாக இருக்கிறானா, அவனை அறிவீர்களா, இப்படியா கேட்பான் ஒரு ஆளை கேட்கும்போது. நல்லவற்றை நம்ம எடுத்துக்கொண்டு வேதத்தில் அப்படியே எழுதியிருக்காங்க. எதுக்கு தெரியுமா? நாம் இதிலிருந்து கற்றுக்கொண்டு நம்ம மாற்றிக்கொள்ளலாம். இவன் கேட்டான், அவன் சுகமாக இருக்கானா, இருக்கான் அப்படின்னாங்க. உடனே அதோ அவனுடைய மக வாராவாரு, ஆட்டை ஓட்டிக்கிட்டு வாராவாரு அப்படின்னாங்க. அப்பொழுது அவன் இன்னும் வெகு பொழுது இருக்கிறதே. அவர் ரொம்ப உடனே பாருங்க, அடையப்பா விசாரணை பாருங்க. வரும்போது ஹீரோ இல்லை, ஒரு அருமையான வேஷம் போடுற வியாபாரம் இங்கே ஆகாது. இவர் ஒன்று ரொம்ப கரிசனோட கேட்குறார், இன்னும் நேரம் இருக்க, இது மந்தைகளை சேர்க்கிற வேலை அல்லவே. பார்த்துக்கங்க. ஏன்னா ஆடு மேய்க்கிறவனுக்கு அதை பற்றி தெரியும்ல, எப்போ மந்தையை சேர்ப்பாங்க, எப்போ மந்தையை பிரிப்பாங்க. ஆனால் இவர் மந்தையிலேருந்து சேராத ஆடாக தனியாக வந்திருக்காருன்னு சொல்லலை, பிரிஞ்சு வந்திருக்கார். இவன் சொல்கிறார், மந்தைக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்க, இது மந்தைகளை சேர்க்குற நேரமா, இன்னும் நல்லா ஆடை மேய விடலாமே. நாங்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டி இன்னும் மேய விடலாம் என்றான். அதற்கு அவர்கள் எல்லா மந்தைகளும் சேரும் முன்னே அப்படி செய்யக்கூடாது. பார்த்துக்கோங்க, அங்கே ஒரு மனப்பாட்டை குலைக்கிறவனா தான் போனான். நல்லா ஒன்று போல காத்திருந்து எல்லாம் ஒரு வரைக்கும் ஒன்று போல செஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்போ இவர் சொல்றாரு, மந்தை கொஞ்சம் தண்ணியை காட்டி அப்புறம் மேய விடலாமே. இவர் புது ஆலோசனை. சேர்ந்த பின் கிணற்றின் வாயில் உள்ள கல்லை புரட்டுவார்கள். அந்த பெண் சொன்னா, இப்படிலாம் செய்யற வழக்கம் இல்லை, எல்லாரும் வந்து சேர்ந்தப்பறம் தான் இந்த கல்லை புரட்டுவாங்க. அப்பொழுது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்றார்கள். சரி. அவர்களுடைய அவன் பேசிக்கொண்டிருக்கும் போது தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ராகேல் அந்த ஆடுகளை ஓட்டி கொண்டு வந்தாள். அப்பதான் வாரா, அவன் ஓட்டிக்கிட்டு வர்றானாக இப்போ வந்து சேர்ந்தாச்சு கிணத்துக்கு. யாக்கோபு தன் தாயின் சகோதரனான லாபானுடைய குமாரத்தியாகிய ராகேலையும் தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளையும் கண்டபோது யாக்கோபு போய் கிணற்றின் வாயிலிருந்து கல்லை புரட்டி. பொண்ணை பார்த்த உடனே வீரம் வந்துருச்சு பாருங்க. கல்லை புரட்டக்கு யாரும் வேண்டியதில்லை. எப்படி? அவளை கண்டபோது யாக்கோபு கிணற்றின் வாயிலிருந்து கல்லை புரட்டி. அப்ப எத்தனை பேர் அதுக்கு முன்னாடி புரட்டினாங்க? பெரிய கல்லுன்னு இருக்கு. அப்ப ஒரு வாலிபம்ல பராக்கிரமசாலி, அதனால ஓடி போய் என்னஞ்சிட்டாரு யோவான். அதனால தான் எழுதினாரு நம்ம தெரியல. 1 யோவான் 2:13 எழுதினாரு, வாலிபர்களே, பிதாக்களே, பிள்ளைகளேன்னு எழுதின ஒரு வாலிபரே, நீங்கள் பலவான்கள் என்று எண்ணி உங்களுக்கும் எழுதுகிறேன், நீங்க பொல்லாங்கனை ஜெயித்ததினால் உங்களுக்கும் எழுதுகிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களா இருக்கிறதினால். எத்தனை வாலிபர்கள் பலவான்கள்! இந்த யாக்கோபை போல பலவான பார்க்க முடியாது. இவர் ஒரு ஆள் போய் அந்த கல்லை என்ன செஞ்சுட்டாரு? புரட்டி தள்ளிட்டு என்ன செய்றாரு? ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுவோம் என்றார்கள். அவர்களுடைய அவன் பேசிக்கொண்டிருக்கும் போதே தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ராகேல் வந்தா உடனே ஒரு போய் என்ன பண்ணாரு? கல்லை புரட்டி தன் தாயின் சகோதரனாகிய லாபானின் ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். பின்பு யாக்கோபு ராகேலை முத்தம் செய்து. அடுத்தாப்புல பாருங்க, யாருன்னே தெரியாது. ஆனா மாமா மகன் உடனே டக்குன்னு போய் என்ன பண்ணிட்டாரு? முத்தம். ஒவ்வொரு இடத்துலையும் முத்தத்துக்கு அர்த்தம் நிறையா இருக்கு. முத்தம் கொடுக்குறது இங்கே கொடுத்தது எதுல? யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்த முத்தம் வேற, முத்தமிட்டு காட்டி கொடுக்க. இங்கே கண்டு கொண்டதுக்காக கொடுத்த முத்தம்.
எனக்கு அன்பானவர்களே, அவர் ராகேலை முத்தமிட்டு சத்தமிட்டு அழுது. ஏன்னா தனியா வந்தவனுக்கு இப்ப என்ன கிடைச்சிருச்சு? குடும்பம், தொட கிடைச்சிருச்சு. ஏன்னா தனிமைய விரும்பாத தேவன். தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, தனிமை வாட்டும் போது நல் துணையாயிருப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அழைப்பவரே, அதை தாங்கிட பலன் கொடுத்து தயவாய் அழைப்பவரே, என்னை ஆட்கொள்ள இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். ஆஹா, என்னை ஆட்கொள்ள இயேசு உம்மை யாரில் நான் அறிவேன். உள்மை உள்ளவனே, உள்மை உள்ளவனே, என்றும் நன்மைகள் செய்பவனே, என்றும் நன்மைகள் செய்பவனே, என்னை ஆட்கொள்ள இயேசு உம்மை யாரில் நான் அறிவேன். வாழ்க்கை, இந்த வாழ்க்கை உலக வாழ்க்கை பயணத்திலே வழி துணையாயிருப்பவரே, வாழ்க்கை பயணத்திலே நல் துணையாயிருப்பவரே, உள்வார்த்தை என்னும் உணர்வா வளமாய் காப்பவரே, உள்வார்த்தை என்னும் உணர்வா வளமாய் காப்பவரே, என்னை ஆட்கொள்ள இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். என்னை ஆட்கொள்ள இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன். தள்ளி காட்டி உடனே கிட்ட போய் சத்தமிட்டு அழுதான். அப்பவாது உண்மையை சொன்னானா? நான் எதுக்கு ஓடியாந்தேன் தெரியுமா? எல்லாம் என்னை ஏன் தள்ளி விட்டாங்க தெரியுமா? நான் செஞ்ச தப்பு என்ன சொன்னானா? இல்லையே. அப்படி சொல்லியிருந்தான்னா லாபானா கொஞ்சம் சுதாரிச்சிருப்பான். சொல்லலை, முத்தமிட்டாள். உடனே அழுதான். அழுத உடனே என்ன வருது பாருங்க, நேரம் போயிடுச்சு. சத்தமிட்டான். அவள் தகப்பனுடைய மருமகன் என்றும் ரெபெக்காளின் குமாரன் என்றும் ராகேலுக்கு அறிவித்தான். அவ்வளவுதான். அப்பா நான் யார் தெரியுமா? அவன் சொந்தக்காரன்ப்பா. உலக வாழ்க்கையில சொந்தம் பந்தம் எதுவும் கிடையாது. ஏன்னா சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை, வந்த வழி நிலையம் இல்லை, சோகந்தனை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைத்தான் உலகம், மாயைத்தான், மாயைத்தான் உலகம், மாயைத்தான். சொந்தமில்லை, பந்தமில்லை, வந்த வழி நிலையம் இல்லை, சோகந்தனை பகிர்ந்து கொள்ள தாகம் தீர்க்க யாரும் இல்லை. மாயைத்தான் உலகம், மாயைத்தான், ஏமாற்றம் உலகம், மாயைத்தான். உலகில் அமைதி தேடி உறங்காமல் பலரும் உண்டு, உள்ளத்தில் நிம்மதி நாடி நேற்று வரை மறித்தோருண்டு. உலகில் அமைதி தேடி உறங்காமல் பலரும் உண்டு, உள்ளத்தில் நிம்மதி நாடி நேற்று வரை மறித்தோருண்டு. மாயைத்தான் உலகம், மாயைத்தான், ஏமாற்றம் உலகம், மாயைத்தான், மாயைத்தான் உலகம், மாயைத்தான்.
தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, சில நேரம் ஆண்டவர் நமக்கு தருணங்களை கொடுக்கிறார். ஆனால் நம்ம மன விட்டு நம்முடைய தவறுகளை சொல்ல முடியுதா? நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடையும், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிகளை 28:13 அப்படித்தான் வாசிக்கிறோம். இவனுக்கு அங்கே செஞ்ச தப்ப சொல்ல முடியல, மற்றதெல்லாம் சொல்கிறான். உனக்கு மாமனார், நீ அவருடைய மகன், எல்லாம் நான் இன்னாருடைய மகன், சகோதரி ரெபேக்கா, எல்லாத்தையும் சொல்கிறான். ஆனால் தான் செஞ்ச தவற சொன்னானா? இல்லை. இன்றைக்கி அப்படி தான் நாமளும் தெரியாமல் வேஷம் போடலாம், தெரியாமல் மறைக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும். தொலைக்காட்சியில் பார்க்கறதோடு விட்டுறாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் வர வேண்டும், அதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை ஐயா கர்த்தர் உங்களை ஏவினால் நீங்களும் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். இந்த ஊழியத்துக்கு உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு உணவு கொடுக்க, அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு இந்த சபைக்கு உதவலாம். ஆனால் கட்டாயம் இல்லை, விசலமாக இல்லை. நாங்கள் எப்படி பிரதருக்கு தொடர்பு கொள்வது? இதில் 2 ஃபோன் நம்பர் வரும். இதில் ஜிபே உண்டு, ஃபோன்பே உண்டு. உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். நானும் உங்களுக்காக இப்போ ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சியான நல்ல நாளிலே ஆண்டவர் தாமே என்னையும் மாற்றுவாரா, என்னையும் மாற்றக்கூடுமோ என்று, என்னை சந்திப்பாரா, என்னை நேசிக்கிறாரான்னு கேட்கிற எத்தனையோ பேர் உண்டு. நம்மைத்தான் நேசிக்கிறார். நம்மை நேசிப்பதற்குத்தான் அவர் காத்திருக்கிறார். வருவாயா என்று காத்திருக்கிற தேவன் இன்றைக்கும் இரத்தாம்பர சிவப்பான பாவத்தையும் பஞ்சை போல் மென்மையாய் மாற்றுவதற்கு இப்போது நம்மை அழைத்து கொண்டுதான் இருக்கிறார். என்ற ஒரு தகுதியும் இல்லை. ஐயோ, நான் ஒரு காரியத்தில் கூட உண்மை இல்லாதவன், இனியாவது உண்மையாயிரு. கடந்ததை மறந்து புதியதை நினைக்கத்தக்க ஒரு புதிய ஆண்டை கொடுத்தார். இப்போ புதிய மாதங்களை கொடுக்கிறார், புதிய நாளை கொடுக்கிறார். புது வாழ்வு தருகிறவர், புது துவக்கத்தை தருகிறவர். அவருக்கு நீங்களும் நான் சொல்ல வேண்டியது என்ன? நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. யாக்கோபுக்கு அன்றைக்கு நன்மை செய்தவர் உனக்கும் நன்மை செய்ய காத்திருக்கிறார். அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, ஒவ்வொருவருடைய கண்ணீர் கவலைகள் மாறட்டும், வேதனைகள் விலகட்டும், வியாதிகள் மறையட்டும். ஒவ்வொருவருடைய இருதயத்தில் ஐயோ நான் செய்த காரியம் என்னை வாட்டுகிறது என்று சொல்லுகிறவர்களுக்கும் மனமாற தேவனிடத்தில் அறிக்கையிடுகிற ஒவ்வொருவருக்கும் மறுவாழ்வு தந்து ஆசீர்வதிப்பீரா. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 98421819117 மற்றும்
9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.